கடமையை செய்ய வேண்டும். ஆக வாழ்த்துவது என் கடமை. மங்களம் உண்டாகட்டும். உப்புடன் முகமலது உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டால் 9 அமுதவன் நீதிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி இருந்தேன். மகிழ்ச்சி கேட்டவர் மங்களகரமாக வாழ்த்து விட்டேன். இருப்பினும் கடமை செய்வதற்காக உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கலாமா? கூட்டத்தோடு தனியா போலாமா? தனியா போனாலும் தனிமரம் தோப்பாகுமா? தனிமரம் தோப்பாகாது. ஒரு கை தட்டினால் அங்கே ஓசை அதிகமாகாது. ஆக ஒரு கை தட்டினால் ஓசை அதிகமாகாது. பல கை சேர்ந்து தட்டினாலும் ஓசை அதிகமாக கேட்கும். ஒரு கை ஓசை இடாதுன்னு தெரியும். ஆனா ஒரு கைக்குள்ள ஓசை கேட்கும். ஆமா, அந்த ஒரு கை ஓங்கினால்தான் உலகமே நம் பின்னால் வரும். ஒரு கையில ஓசை வராது. ஆனா ஒரு கைக்குள்ள 2 பேரும் சேர்ந்து விட்டால் அங்க ஓசை வரும். தனிமரம் தோப்பாகாது. ஆனா ஒரு மரமும் பெரிய மரமாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு நான் கேக்குறேன் பஞ்சாயத்து வைக்கலாம். ஒரு மனிதன் நல்லா புரிஞ்சுக்கங்க. இரவு நேரத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா, தூங்குவதற்கு முன்னதாக தன்னை எரியாமல் வரும் கெட்ட ஆவிகள் வெளியேறும். கெட்ட ஆவி வெளியேறது நம்ம கொட்டாய் விட அப்படின்னா இந்த கொட்டாய் விடும்போது தன்னை எப்படி அது விடும்போது அப்படின்னு வேலை தெரியுமா? அப்படித்தான் இருந்துச்சு இங்க லட்சணம். எப்படி நான் வரும் பொழுது அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த கொட்டாவி விடுவதற்கு முன்னதாக தன்னை மறந்து தூக்க வர பொழுது தையில எரியாவிட அப்படி சுடப்படும் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், கிடைக்கும். கேட்காம எது வார்த்தை கிடையாது. ஆக இந்த இடத்துல நான் கேட்கணுமா இல்ல நீங்க கேட்கும்போது யாரை யாரு கேட்கணும்? யாரும் கேட்கலாம். பெரியவரெல்லாம் பெரியவரும் அல்ல, சிறியவரெல்லாம் சிறியவரும் அல்ல. சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர் பெரியவர். புத்தியில 3 வகை புத்தி இருக்கு. ஆமா, கற்பூர புத்தி, கதலி புத்தி, கரி புத்தி அப்படின்னு 3 புத்தி இருக்கு. நீங்க கற்பூரமா கரியா அப்படின்னு போக போக பேசிக்கொள்ளும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திர மரியாதை வெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் சொல்லி கொள்ளாத சீடனும் பாபத்தை தீராத தீர்த்தமும் உலகத்தில் பயனில்லைன்னு சொன்னாங்க. சந்திரன் இல்லாத வானம், தாமரை இல்லாத பொய்கை, மந்திரி இல்லாத வேந்தன், மதகரி இல்லாத சேனை, சுந்தர புலவர் இல்லாத தொல்சபை, தன்னிகள் இல்லாத வீணை, தனம் இல்லாத மங்கை போலாங்க. எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கெங்க இருந்தாத்தே அதுக்கு சிறப்பு. அதனாலதான் சொன்னாங்க, சங்குவன் தாமரைக்கு தந்தைதாய் இரவித நீர் அங்கதை கொய்து விட்டால் அண்ணீர் அழுக செய்து கொள்ளுமா, பொங்கவன் கரையில் பட்டால் சூரியன் காய்ந்து கொள்வானாம், தங்களின் நிலை கட்டு போனால் தயங்கு வீடோ அப்படின்னு அந்த நிலையோட இருக்கணும். நிலைமை யாரை வச்சு தங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதை பயன்படுத்திக்கணும். அப்ப எது இருக்கிற இடத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமும் வர வேண்டும். இப்ப சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா? முடியாதுல. ஆனா சித்திரம் வரைவதற்கு சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததுரை கல்வி மனப்பழக்கம், இத்தம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் நட்பும் தயையும் உடையும் குணப்பழக்கம் 5 விளைந்தது. 50 விளையாது. ஏன் விளையாதுமா?
அப்படியா? ஆமா. இப்ப 5 வயசுல சின்ன பிள்ளை கூப்பிட்டு நாகரிகம், ஒழுக்கம், பண்பாடு இப்படி எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்தா அவன் பின்னால பெரிய ஆளா வருவான். ஆமா. சின்ன பிள்ளையிலே வந்து அவன வாழ்வு தரமா விட்டுட்டு வச்சுக்க பின்னால அடக்குவானா? அடக்க முடியாது. அது மாதிரி ஒரு வயசுக்கு மேல அது பேச்ச நம்ம கேக்குற மாதிரி இதெல்லாம் யதார்த்தமா நடைமுறை விஷயங்கள் தான். அதனால ஆத்துல விட்டா அளந்து போடுறான் அப்படின்னு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துக்குள்ள போய் என்னத்த போட முடியும்? பழமொழி பேசுறதுக்குலாம் முதல்ல தெரியணும். விளக்கம் தெரியாம பேசக்கூடாது. விளக்கம் தெரியாம பழமொழி பேசுற வாய்க்கு கேடுங்கனாங்க. வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேடா பிள்ளையின் உடல்நலத்திற்கு. உங்க உடம்ப நல்லா பத்திரமா பாத்து. நம்ம உடம்பு எப்பவுமே பத்திரமா தான் இருக்கு. எப்படி? உடம்பு என்பதை முதல்ல பத்திரமா வச்சுக்கணும். உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பத்திரமா காரி உத்தரமா கரெக்ட் போய் உரமூர் கட்ட கதையா எப்படி அப்படி சொல்றீங்க? ஆமாங்க. இவ பத்திரமா வச்சிருக்கா. சரி. அவ போய் உத்தரமா கரெக்ட். இது வேற மாதிரில சொல்வாங்க. உரமூர் கேப்பாளா? பத்த பிள்ளை பத்த ஒத்த பிள்ளை. அதேனே. உங்களை பார்த்து அப்படியே இருக்குது. எப்படி? இல்ல அப்படியே இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா காயம் இது பொய்யடா. காயம் இது பொய்யடா. காட்டடைத்த பையடா. ஆமா. தூங்கையில விடுகின்ற பூச்சி. சுரிநாரி பழம் போச்சு. ஆக மொத்தத்துல உடம்பு வச்சு தூங்கி எழுந்தாலும் நாளைக்கு நம்ம பிறந்திருக்க முடியல ஒரு நினைவுக்கு வருமா? அவ்வளவு பெரிய விளக்கத்தை சுருக்கமா சொன்னாங்க வள்ளுவன். எப்படி? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னா. உறங்குவது போலும் சாக்காடு. இறந்ததா? இப்ப செத்தவன் எப்படி கிடப்பான் அப்படிதான் இந்த உலகம் தூங்குறவங்க. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்பது. ஒரு தாயிட வயித்துல எப்படி பிறந்து வர்றோமோ அது மாதிரி தூங்கி இருக்கு. அதான் கடவுள் ரகசியத்தை வைத்தான் இறப்பதற்கு மட்டும். பிறப்பென்பது கூட பல கண்டுபிடிச்சாச்சு. எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல எந்த நாள்ல எப்படி வேணா உலக கண்டுபிடிச்சாங்க. ஆனா இறப்பதுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ரகசியத்தை வாழ்க்கைக்குள் மறைத்தான். நான் ரகசியத்தை நீங்க ரகசியத்தை கேட்கறத காட்டு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கெயின் வைப்பா கெயின் வைப்பா. இப்ப இந்த இடத்துல நான் கேளுங்கள் தரப்படும். நான் கேட்கலாம் முடிவுக்கு வந்துருக்கீங்க. நீங்க கேளுங்க. நான் சின்ன பிள்ளை நான் தானே, பெரியவர் தாங்கள் தானே, எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது. கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்காக. பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. உங்களுக்கு தானே. ஆறறிவு படைத்த மனிதனுக்கு. நான் கேட்கலாம் தானே. உலகத்தில் நம்ம நீராட வேண்டும் என்றால் புண்ணிய நதிகளை நீராட வேண்டும் என்று சொன்னாங்க. பாவங்களை போக்க எங்கே செல்ல வேண்டும்? கங்கைக்கு போகலாம். கங்கை எங்கே ஓடுகிறார்? வடகாசியிலே. வடகாசியிலே. ஆமா. நான் கேட்கிறேன், தமிழகத்துக்குள்ள வற்றாத கங்கை ஒன்று ஓடுது, அது எங்கே? என்னமா பைத்தியத்தனமா இருக்கு. அங்க போய் நீங்க பாவத்தெல்லாம் போய் போக்க வேண்டாம் நீராடி. சரி. தமிழகத்துக்குள்ள வற்றாத கங்கை ஓடுகிறார், அங்க போய் உங்க பாவத்தை தீர்த்துக்கலாம். அது எங்க ஓடும்? கங்கையை பத்தி பேசும்போது ஒரு ஞாபகம் வருது. எப்படி? மங்கை கலங்கப்பட்டால் கங்கையில் குளிப்பார். சரி. கங்கை கலங்கப்பட்டால் எங்கே குளிப்பார்? ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை குளிக்கிறா கும்பகோணத்துல. அப்ப 12 வருஷத்துக்கு குளிக்காம இருப்பாளா? அப்பேற்பட்ட தன்மை புனிதம் இங்க கிடைக்குது. இல்லங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை குளிக்கிறான்றீங்க. அப்ப 12 வருஷம் குளிக்காம இருக்கா? 12 வருஷமாக அவ காத்துக்கிட்டு இருக்கா அந்த புனித நீர் கிடைப்பதற்காக. ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாவத்தை தீர்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லுங்க. சேர்த்து வச்ச பாவம்லாம் நல்லா பாருங்களேன். உங்களுக்கு வயசு என்ன? 13. 13. 12 முடித்து 13. பாத்தீங்களா? 12 வருஷம் நீங்க எல்லாம் பாவம் பண்ணிருக்கீங்க. அதானே உண்மை. என்ன பாவம் செஞ்சோம்? என்ன பாவம் பண்ணீங்களா? நான் கேக்குறேன். இதுக்கு முன்னால உங்களை அப்படி ஆஹா ஒரு பேரலையை பார்த்து எவனா சொல்லிருக்கானா? அது எப்படி சிறு பிள்ளைய பார்த்து அப்படி சொல்ல முடியாது. அப்போ பாருங்களேன், உங்களை பார்த்திருந்த உலகமே மயங்குது அப்படின்னா செஞ்ச பாவம்லாம் நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்றாங்களே. அந்த பாவம் எல்லாம் கழிந்து ஒண்ணும் கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூ பெய்கிறாள். நல்லா புரிஞ்சுக்கங்க. வயசுக்கு வரல அச்சம், மடம், நாணம், பகிர் பண்ணது 4 வகை குணங்கள் அப்பொழுதுதான் பிறக்கும் பெண்ணுக்கு. நான் நாகரிகம்லாம் பேசுவது கிடையாது. அந்த வயசுக்கு வந்தால் என்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன இருக்கு? வயதுக்கு வந்தாருன்னா வயதுக்கு வந்தா 4 வகை குணம் வந்துரும்ல. என்ன குணம்? அச்சம், மடம், நாணம், பகிர் 4 வகை குணங்களும் வந்தா வயதுக்கு வந்த பெண்ணுக்கு அதுதான் ஒரு பூரிப்பு. குணம் என்பது வெளியே தெரியாது. ஆமா. இருந்தாலும் இது புராண ரீதியா உண்டு. சரி. ஏன்னா இந்திரனுடைய சாப கணக்கிலே ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, அவருடைய சாபத்தை இந்த தீட்டு என்று சொல்லணுமா? பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஒன்று. 12 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டது, நீரால் ஒதுக்கப்பட்டது, மரத்தால் ஒதுக்கப்பட்டது அப்படினாங்க. அப்படி இல்லையா? ஆமா. ஒரு மரத்துக்கு தீட்டு எங்க படும்? அந்த பிசின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக ஒரு மண்ணுக்கு எப்படி வந்து உவட்டு நீர் மண்ணாக வரும், உவட்டு நிலமாக. ஆமா. ஒரு தண்ணீருக்கு எப்படி வரும்? நுரைகளாக இப்படி வருது இல்ல? ஆமா. பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் என்று சொல்லி தீட்டு மூலமாக. இந்த மாதவிடாய் 12 வயசுக்கு முன்னாடி நடந்திருக்குமா? இல்ல. அப்ப எப்பொழுது வருகிறது? அந்த பூப்பெய்திய பிறகு மாதவிடாய் காலங்கள் வந்தாதான் சரியா குழந்தை பெறுவதற்கு தகுதியான பெண்ணை நிர்ணயிக்க முடியும். இப்ப அது வந்தாத்தே அவ பெண் என்ற உருவத்திலே அதில் பூ பெய்கிறார். அதானே உண்மை. அப்ப 12 ஆண்டுகளாக சேர்ந்திருந்த மனிதனுடைய கழிவு பாரம் எல்லாம் வெளியேறுது. ஏங்க அதனாலதான் பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு 3 மாசமா இல்ல 1 வருஷம் கழித்து இந்த முடியாகப்பட்டதை இறைவனுக்கு படைக்கிறன்னு சொல்லி எடுப்பாங்க. ஆமா, எடுத்தல். என்ன காரணம் தெரியுமா? அப்பேற்பட்ட 10 மாதங்களுக்குள்ள அந்த கருவறை அந்த இடத்துல அந்த நீங்க சொன்னது போல 10 மாதம் சேர்ந்த அந்த உதிரத்தினால் ஊறி போயிருக்கும் அந்த தலை. அதனாலதான் எந்த
எடுக்கும். அப்ப தாயினுடைய யோனியில இருக்கக்கூடிய அந்த கசடுகள் கழிவுகள்லாம் ஒரு குழந்தைக்கு உச்சந்தலையில அப்படியே பொட்ட வச்ச மாதிரி பக்கு பிடிச்ச மாதிரி பக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் அதை எடுக்க முடியாது. சொன்ன மாதிரி 6 மாசத்துலயே நீக்கிறதுக்கு நம்ம தனியா சீப்பு கூட போட முடியாது, போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தனியா எடுக்கிறதுக்கு தெரியாது. அதத்தை நம்மால சொல்லுவேன், அதை தனியா எடுத்தா தீட்டாயிரும். அதத்தை நம்மால புனிதமான காரியம் மாத்திட்டேன். எப்பா என் பிள்ளைக்கு குலசாமிக்கு மொட்டை வள போறவாங்க. 6 மாசம் ஆச்சு குழந்தை வந்து. பாத்தீங்களா? நம்ம கழிவை இஸ்லாமிய மதத்துல பாருங்க ஒரே மாசத்துல முடி எடுத்துடுவாங்க. குழந்தை வந்து 1 மாசத்துல எடுத்துடுவாங்க. அதுக்கு நம்ம அதை கூட வெட்டி புரியல. அதுக்கு நம்ம அதை நீ அது அவங்க வழக்கம் இல்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்குமா, கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மாதிரி இடத்துக்கு ஏற்றவாறு நாம் இந்த இடத்துல செய்யணும். அப்ப நான் கேட்டதுக்கு பதில் என்ன கேட்டீங்க? வடகாசியில் ஓடுது கங்கை நீங்க சொன்னீங்க. நான் தமிழகத்துல ஓடுற கங்கை எதுன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அப்படி சுத்தி வாங்க? நான் கேட்கிறேன், கங்கையின் நாயகன் யாரு? சிவன் தான். சிவன் தானே? ஆமா, அவன் தான் அடக்கணும். பகீரதனுக்காக வந்தா அந்த கங்கை வடகாசியில ஓடுது. அவன் தானே சிவன்? சிவன் தானே அவன். சிவனுக்கு என்ன வாங்கணும்? காளை. காளை. காளையா? ஆமா, காளையில கிடையாது, காளை வாகனம். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அம்மனுக்கு சிம்ம வாகனம். சரி, பிரம்மனுக்கு அன்னபட்சி வாகனம். மகாவிஷ்ணுக்கு கருட வாகனம். உண்மைதானா? உண்மைதான். இல்லையே? இல்ல. யமனுக்கு எருமை மாடு. அது வாகனம் அவருக்கு. உங்களை பார்த்தா தெரியுது. என்ன ஏன் நீங்க சொல்றீங்க? இல்லம்மா, சொல்லுவீங்க, பதில் சொல்றீங்கன்னு தெரியுது. அழுத. ஆமாங்க, மூதேவிக்கு வாகனம். பெருசு. மூதேவிக்கு வாகனம். மூதேவி பெருசு. என்ன ரோசம் பெருசு கழுதைக்கு. அதை விட அவதான் மூத்த தேவி. அதனால இருக்கிறதே பெண் தேவிகள முதல் தேவி, மூத்த தேவி அவதான். சரி, அந்த கழுதைக்கு நான் கேட்கிறேன், மூத்த தேவி அப்புறம் மூதேவின்றீங்களே, எத்தனையோ வாகனம் இருக்குல்ல, ஏன் மூதேவிக்கு கழுதை வாகனம் வந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போமே. என்ன இப்படி வாகனத்துல போயிட்டு இருக்கு? அப்படித்தான் இருக்கணும். அப்படியா? ஏன் அந்த மூதேவிக்கு கழுதை வாகனமாச்சு? கழுதை வாகனம் என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் அதை சொல்லிக்கிறேன். நான் கேட்ட அந்த தமிழகத்தினுடைய கங்கையை சொல்றேன். ஆக காசியிலே ஓடுவது கங்கை, எப்பொழுதும் வற்றாத ஜீவநதி, திரிவேணி சங்கமம். அங்கே கங்கோத்திரியில் தோன்றும் இமயமலையில. இமயமலையில கங்கோத்திரி என்று சொல்லக்கூடிய இடத்துல தோன்றிய கங்கை நதி வற்றியதாக இதுவரைக்கும் வரலாறு கிடையாது. ஆனா அதே போல நம் தமிழகத்துல ஒரு நதி ஓடுது அப்படின்னு அம்மையார் கேட்டாங்க. எந்த நதி தெரியுமா? காவிரி கூட வறண்டுரும், வைகையும் வறட்சி ஆயிரும், பாலாறு, தென்பண்ணை, வடபண்ணை, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதை, தபதி, எத்தனை நதி அப்புறம் போறோம் சொல்லுவேன். எங்க தமிழகத்துல இருந்து இந்தியா வரைக்கும், சிந்து, சீலம், சீனா, ராவி, பியா, சட்லஜ் வரைக்கும் எல்லா நதி வரைக்கும் சொல்ல முடியும். ஆனால் நீ சொல்லும் போது வற்றாத ஜீவ நதியாக தமிழகத்தில் ஒன்று ஓடுதனால் அது ஒன்றே ஒன்று. எல்லா நதியும் வேற இடத்துல தோன்றி நம் தமிழகத்தில் வரும். ஏன்னா தமிழகம் இந்திய வரைபடத்தை பொறுத்த வரைக்கும், பூமியினுடைய பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி. அப்ப இது பூரா வடக்கு மேற்குல இருந்து இப்படி வரும், உற்பத்தி ஆகி கீழே தெற்கு இந்து மகா சமுத்திரத்திலேயே வங்காள விரிகுடாலையும் கடக்கக்கூடிய சுழிமுனை பகுதி நம்ம பகுதி, நம்ம நாட்டுல அது கீழ் பகுதி. அப்ப எல்லா தண்ணியே கீழ் நோக்கி வரணும், மேல இருந்து தோன்றணும். ஆனா இந்த அம்மா சொல்றது, தமிழகத்துல ஒரு வற்றாத ஜீவ நதி இருக்குன்னா அது என்ன நதி தெரியுமா? தாமிரபரணி. இந்த தாமிரபரணி எங்க தோன்று தெரியுமா? தமிழகத்துலதான். இப்ப காவிரி எடுத்துக்க கர்நாடகத்துல, முல்லை பெரியார் எடுத்துக்க கேரளாவில், அப்படி நம்ம பகுதி பிரிச்சிட்டோம். ஆனால் இந்த தாமிரபரணி இருக்கே, இது எங்க தோன்றுச்சு அப்படின்னா நமது மேற்கு தொடர்ச்சி மலை, தென்பொதிகை மலையில, தமிழக எல்லை பகுதிகளே, தமிழக எல்லை பகுதிகளை தோன்றி தமிழக எல்லை பகுதியில் முடிவடையும். எப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி இருக்குன்னா வற்றாது. இதுவரைக்கும் தாமிரபரணி வற்றி பார்த்ததே கிடையாது. எந்த நாளும் குழுக்குழு நீரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், தெளிந்த நீரோடையாக. அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி இது என்றால் அதுதான் வற்றாத ஜீவன், வற்றாத ஒரு காசி, வற்றாத ஒரு கங்கை என்றால் தாமிரபரணி. திருநெல்வேலி பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஓடக்கூடியது நதியாக ஓடக்கூடியது அங்கே. சரி, கங்கையாக வந்தவள் உங்களுடைய நாராயணன் என்ற பாட்டலோட பாதம் பட்டு உங்க தகப்பனார் அங்கே கழுவி எடுத்தார். அதன் மூலமா ஒரு சில துளிகள் விழுந்ததும் இங்கே. அதான் மதுரை பதில பாருங்க. ஆமா, நூபுர கங்கை என்று சொல்லக்கூடியது உங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்ததுனால பெருமை. உங்களுக்கு பின்னால வருது. ஏன் இந்த இடத்துல அழகு மலை? ஆமா, உங்க பிள்ளை இங்க இல்லைங்க, பின்னால அழகு. அப்ப இப்ப அழகர் மலையில நூபுர கங்கை உங்களுடைய பாட்டு நாராயணன் பாதம் பட்டு சிலம்பு ஆறாக பாதம் பட்டதுனால இல்ல, பாதத்து மேல பட வச்சதுனால சொல்லுங்க. உங்க அப்பா பாத பூஜை பண்ணாரு. ஏன்னா உலகத்துல எல்லா சக்கரவர்த்தி இருக்கிற சக்கரவர்த்தி உண்டு. ஆமா, மகாபலி சக்கரவர்த்தின்னு பெரிய பூலோகத்தில் இருந்தான். ஏன்னா எலி என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து விளக்கினை தூண்டி மீண்டும் மகாபலி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியாக அரசனாக பொறுப்பேற்று அரசர் குலத்தை
தெரியுமா உங்களுக்கு? எல்லா பூமியில எல்லாரும் பார்த்தேன். ஆனா அந்த பூலோகத்தை இன்னைக்கு ஆட்சி செய்துகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரு அழிவு உண்டு. மகாபலிக்கு அழிவு கிடையாது. இது தோன்றியது முன்னால. இந்த சூழ்நிலை என்ன பண்ணா தெரியுமா? ஆமா, அவனுக்கு அழிவு கிடையாது. கிருஷ்ணன் ஒரு சமயம் தர்மரை கூட்டுக்கிட்டு பாடா பாதாளத்துக்கு கொஞ்சம் சொல்லி போனார் மகாபலியை சந்திக்கிறதுக்காக. தர்மனுக்கு கொஞ்சம் தலக்கணும். நம்ம தான் தர்மம் செய்யறதுல பெரிய ஆளு, கேட்கறவங்க வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மண்டக்கடை இருந்துச்சு தர்மனுக்கு. இவன் மண்டக்கடத்தை அடக்கணும்னு சொல்லி என் பாட்டன் கிருஷ்ணன் என்ன மச்சிரன் தானேங்கிட்டு வாடா மாப்பிள்ள போகும்னு சொல்லி பூலோகத்தை கூட்டி போயிட்டார் பாதாள லோகத்துக்கு. அங்கே ஆடுறது யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியை பார்க்க போகணும். போகும்பொழுது வீதி வழியை நடந்து போறாங்க. அப்படி வீதி வழியை நடந்து போகும்பொழுது தர்மனுக்கு தண்ணி தாகம். அப்ப மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, கிருஷ்ணா தாகமா இருக்கு. அப்படியா, இதோ பக்கத்துல அப்படின்னு ஒரு வீட்டு அம்மா வாசல போய், அம்மா இவருக்கு தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்க. அவன் என்ன தெரியுமா? நல்ல பெரிய செம்பு, தங்கத்தாலான செம்பு, தங்கத்தாலான செம்புல தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான். கொடுத்தாச்சு. இப்ப பாக்குறேன், வாங்கி பார்த்த தருமனுக்கு பதறேன். ஏடா செம்பு தங்கத்தை தட்டியில தங்கத்துல செம்புல தண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு, பெரிய செல்வ செழிப்பான நாடா இருக்கும் போல அப்படின்ட்டு வாங்கினவன் நல்ல வயிறார குடிச்சுட்டான். தண்ணியை குடிச்ச பின்னால, அம்மா இந்தாங்கம்மா தங்க செம்புல இந்தாங்கம்மான்னு கொடுத்தேன். அந்த பொம்பளை கொண்டு வர கண்டுக்கல, அது கீழே தூக்கி போட்டு போப்பா அப்படின்ட்டான். வேணும் பதறிட்டேன். தருமே ஏன்னா தங்கத்தால செம்பு சர்வஸ்தாரம் அந்த பொம்பளை தூக்கி போட்டு வீதியில போட்டு போன்றாலே அப்படின்னு ஏமான்னு கேட்கிறேன். எங்கிட்ட நாங்களே எந்த பொருளையும் கொடுத்த பொருளை வாங்குறது இல்லப்பா அப்படின்னா. கொடுத்த பொருளை வாங்குறது இல்ல, கொடுத்த பொருளை வாங்குறது இல்லையா? அம்மா இது தங்கம்மா, என் தங்கத்துல கொடுத்துருக்கீங்கம்மா. அட தங்க ஜென்னையா தங்க நாங்க வாக்காது தீப்பொடி அப்படின்ட்டான். அப்ப பாக்குறேன், நேர அரசிட்ட போயாச்சு. சரி வாடா மாப்பிள்ள நம்ம போய் என்ன அரசனை பாட்டு வந்துடும். நேரம் இங்கே வந்த உடனே தர்மனுக்கு ஒரு ஆணவம் இருந்துச்சு இல்லையா? அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு இப்படி கொஞ்சம் தலை நிமித்து இல்லையா? மகாபலி கண்டுக்கிறவே இல்லை. என்ன மாமா நம்ம வந்திருக்கோமா, கண்டுக்கிறவே மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் சொல்றாரு, தர்மன் வந்திருக்கேன் அப்படின்னாரு. தர்மம்னா என்னன்னாரு? நாங்க கேட்டதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க, நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப தர்மன் சொல்றேன், என் பூமியில தினசரி 1000 பேத்துக்கு நான் அன்னதானம் போடுவேன் உங்க நாட்டுல அப்படின்னு. 1000 பேத்துக்கு பரவாயில்லையே. அப்ப இவர் பார்த்தார், மகாபலி கேட்கிறேன் தர்மனை பார்த்து, ஓ அப்ப உன் நாட்டுல 1000 பிச்சைக்காரர் இருக்கேன். அதானே பிச்சைக்காரன் தானே ஜோறு போடுவேன். ஒரு மண்ணே ஒரு அரசே தன்னுடைய நாட்டுல மக்களை குடிவடைய கையேற்ற விடலாமா? குடிவடைய கையேற்ற விடலாமாடா? அன்னத்துக்கு அலைய விடலாமா? அப்ப நீ அரசனா? நீ என்னமா 1000 பேத்துக்கு வந்து நான் அன்னதானம் போடுறேன்ற? அப்ப நீ 1000 பேருக்கு உன் நாட்டுல பிச்சைக்காரர் இருக்கேன், பிச்சைக்காரர் வச்சு நீ ஆட்சி செய்யற, நீ என்னடா பெரிய ஆளு அப்படின்னா. ஏன்னா அப்பதான் நினைச்சான், ஓ இதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த ஏழை குடிச்சிருந்த பொம்பளோட தங்கத்தால கொடுத்த செம்பை தூக்கி போட்டு போடாண்டாலோ. அப்ப இந்த அளவுக்கு தர்மத்தை காப்பாற்றக்கூடிய புண்ணியமான பூமி இவன் ஆட்சி செய்யறான். அதனாலதான் இன்னைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து என் பாட்டை மகாவிஷ்ணு எங்க வந்த அவதாரம் எடுத்து குள்ள உருவமாக வந்து சேர்ந்தார். அப்ப திரிவிக்ரமனாக காட்சி கொடுக்கிறார். யாரு? ஒரு அடியாக மண்ணை ஒரு அடியாக அழுந்தார். 3 அடி கேட்டேன், 2 அடியில உள்ள திறந்து விட்டேன். ஐயா என் பாதத்தினால நான் அளந்துக்கிறேன் அப்படின்னா வரம் கொடுங்கன்னு கேட்டேன். சின்ன பையன் தானே, அவன் பாதத்துல எம்பிட்டு அளந்துக்க போறியா? தந்தேன் 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 என்று சொன்னார். நீ இப்படி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், தாரை வார்த்தை எனக்கு தந்தேன்னு சொல்லையா என்று சொன்னார். சுக்கராச்சாரியார் போய் வண்டு உரம் எடுத்து கமண்டலத்தை அடைக்க தற்பிப்புள்ள எடுத்து குத்த குருதியோடு வந்த நீரோடு தந்தேன் 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 என்று சொன்னார். ஒரு கட்டி கண்ணு கட்டிச்சு சுக்கராச்சாரியார். அதனாலதான் பாருங்க, தன்னுடைய உருவத்தை பெரிதாக மாற்றி விண்ணை ஒரு அடியாக மண்ணை ஒரு அடியாக அளந்துட்டாரு. எல்லாத்தையும் அளந்துட்டேனையா, இன்னொரு அடிக்கு எங்கே பாதத்தை வைக்கேன்னு கேட்டாரு. பெருமாளே எங்கிட்ட வந்து பிச்சை கேட்டுட்டேடா, என் தலையில வைட அவன் பாதத்தைன்னு கேட்டார் மகாபலி. தன்னுடைய பாதத்தை தலையில வைத்து அமைத்தினார், பாதாள உலகம் சென்றார். அவருக்காக பாருங்க வருஷம் ஒரு முறை கேரளா மாநிலத்துல இன்னும் கொண்டாடுறாங்க ஓணம் பண்டிகை சொல்லக்கூடியது. அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக வருடம் ஒரு முறை பூலோகத்துல இருந்து இந்த பாதாள உலகத்துக்கு பூலோகத்துக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட கொண்டாடுறாங்க இன்ற வரைக்கும். ஓணம் பண்டிகை கொண்டாடுவ பொம்பளை கூட ஓணம் கொண்டா கூடாது பாத்துக்கீங்களா? பொம்பளை கூட அத்தப்பூ வச்சு இந்த சிறப்பு பண்ணுவாங்க. அத்தப்பூ கோலம் போட்டு தான் வரவேற்பாங்க. ஆமா, அவரை வரவேற்பாங்க வீட்டுக்கு வாங்க. மகாபலி அவர் தன் ஏற்கனவே இருந்த நாடு கேரள பகுதி, அந்த பகுதிக்கு தன் மக்கள் எப்படி இருக்காலும் பாக்குறதுக்காக பூலோகத்தை பாதம் அப்பேற்பட்ட இந்த விண்ணுக்கு போச்சு பாருங்க. உங்க பாத்தனால பாதம், அந்த பாதம் சத்தியலோகம் போச்சு அவங்க அப்பா இடத்துக்கு. எங்க அப்பாவோட பாதம் வருது அப்படின்னு தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தையின் பாதத்தை அப்படி கழுவி நீரால் அபிஷேகம் செய்தாராம். அவர் காலில் அணிந்த சிலம்பு மூலம் பட்டு தெரித்து வந்து விழுந்ததான் அழகர் மலையில. அங்கே விழுந்ததான் வற்றாத ஜீவ நதியாக நூபுர கங்கைன்னு ஓடுது. அறிவியல் ரீதியாக
நூபுர கங்கை. நூறு. ஆமா நூபுரம். ஆனா பாருங்க இன்னும் பாருங்க. நூபுரம்னா சிலம்புன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா. எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க தொடங்குச்சுன்னு. அதான் உண்மை. ஆனா எண்ணி கண்டுபிடிக்க முடியல. அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்க முடியல. ஆன்மீகம் கொடுத்து வந்த பொக்கிஷன் நம்மளுக்கு அதெல்லாம். ஏமா அதுக்குதான் சொல்லுவாங்க பழமொழி, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாது. ஏன்னா நதி மூலம் இது எங்க தோன்றுச்சு வேணால கண்டுபிடிக்க முடியாது. ரிஷிகளுடைய மூலத்தைனா ரிஷியுடைய பிறப்பு உழைப்பை கண்டுபிடிப்ப நான் இருக்கேன். நான் எங்க பிறந்து யாரும் சொல்ல முடியுமா? என் பிறப்பு என்பதே வேற. ஆனா உலகத்துக்கு தெரியும் பிரம்மனுடைய தொடையினால் தோற்றுவிக்கப்பட்டவன் இல்லை. ஆனா தொடைக்கு ஆதாரம் என்று கேட்க முடியாது. அதுக்குதான் தொந்தியிலே நடு பந்தியிலே திட செந்தையிலே முந்தியதனுடன் விஷ்ணு தான் இருப்பார். இங்க பூவளைகள் மைய பாரடி வாழை பண்ணேன். அதாவது முன்னேற்றத்தை முப்புறத்தில பின்ன ஏற்றத்தை ரெண்டு இலங்கையிலே அன்ன ஏற்றத்தை அடிவயிற்றில யாமும் இட்டத்தை மூழ்க மூழ்கவன மூழ்கவே சொன்னார் பட்டினத்து செட்டியார் பட்டினத்து சுவாமிகள். பட்டினத்தார் வச்சாரு ஆத்தாவுடைய உடலுக்கு வந்து தகனம் பண்றதுக்காக. அவன் எங்க அம்மா எப்படிலாம் என்னை பெற்று எடுத்திருப்பா அவளுடைய உடம்பு இப்படி எல்லாம் தகனம் செய்ய கட்டைகளால் அடுக்குவதா பச்சை வாழ மட்டையால் நான் தகனம் செய்வேன் என்று பச்சை வாழ மட்டையே எடுத்து தகனம் செய்து கொடுத்தாரு. உண்மைதாங்க. பச்சை வாழ மட்டையில ஏன்னா 10 பிடிச்சுக்கிறேன். அதுக்கு ஆரம்பத்திலே கற்பூரம் பத்தினா கற்பூரம் பத்த வச்சுன பிடிக்கும். கறி என்ன செய்யும்? கொஞ்சம் ஊதி பத்த வைக்கணும். அப்புறம் வாழை மட்டை கதலி புத்தி வந்து அப்படி கிடையாது. ரொம்ப நேரம் முயற்சி செய்தா முடியாது. வாழை மட்டை ஆனா வாழை மட்டதே உடனே பத்திக்குமா? அதெல்லாம் அவருக்கு பக்தி இருந்தா பத்திக்கும். முதல்ல எரியுமா? அது எரியாதுல. அதுதான் கதலி புத்தி. அப்படி எப்படி பட்டினத்தாரி எரிய வச்சாரு சொன்ன? தன்னுடைய தாய்க்காக அவர் ஞானம் அடைந்தவங்க. ஞானம் அந்த அடைந்ததனால அந்த தாய்க்கு தகனம் செஞ்சார். அவர் மட்டும் அடைஞ்சாரு. அவர் மட்டும் எரிய வச்சாரா? நல்லதங்க ரெண்டு ஓட எரிய வச்சா தன் பிள்ளைகளுக்காக பட்டினி கிடக்கிறமே. என்னுடைய அண்ணியா இப்படி குதினி அரிசி கொடுத்து சமைச்சாரு. கேள்வியும் நானே பதிவும் நானும் இருக்க கூடாது. நீதே பட்டு பிறந்து பச்சை மதை எரியாதுன்னு சொன்ன. அப்புறம் எரிய வச்சான்ற அப்ப எரியும் போது ஞானம் உள்ளவர்கள் நீங்க ஞானம் உள்ளவர் எரிய வச்சா அப்ப நல்லதங்காலும் எப்படி எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறீங்க? பட்டினத்திற்கு ஞானம் பிறந்தது, முக்தி கிடைத்தது, சிவபெருமான் அருள் கிடைத்து அவர் எரிய வச்சாரு. ஆனா நல்லதங்க அப்படியா? பசியோடு பட்டினியோடு அவளும் பதிவிரதா தன்மையோடு இருந்து கேட்டா இந்த இடத்துல கறி அதாவது விறகு என்பது எதுவுமே கிடையாது. இந்த பச்சை வாழை மட்டும் தான் இருக்கு. என் பிள்ளைகளாம் பசியில இறந்து விடுமோ அதனால் எரியட்டுமே நான் பத்தினி என்றால் அப்படின்னு சொன்னா எரிந்தது அங்கே வாழைப்பட்டை. அவளும் பெண்ணு உண்மையிலே ஏத்துக்கிச்சு உலகத்தை. 7 பிள்ளைகளை உணவளித்து காப்பாற்ற முடியாது. அடுத்தவற்றை கையேற்றக்கூடாது இறந்து விடலாம் என்று இருந்தார்கள் 7 குழந்தைகளோடு சேர்ந்து. ஊழுக்காட்சி கொடுத்த சூழ்நிலை காலான சண்டாளி மூலி அலங்காரி எல்லாம் பொம்பளையா? யார சொல்றீங்க? பொம்பளை இல்லைங்க. அந்த நல்ல தம்பி இருக்காளே அவன் பொண்டாட்டி அண்ணி. ஆமா அவ வந்து நல்லா வருது அண்ணி. ஏமா அவ பொம்பளையா? நான் கேக்குறேன். இவள் நல்லதங்க வந்து ஒரு சில பெண்களோட குணம் அப்படித்தானே இருக்கின்றது. ஒரு சில பொம்பளை எல்லாம் அப்படித்தான் இருக்காளுங்க. மூலி அலங்காரி உங்களை சொல்லல. நீங்க ஏங்க பாருங்க. நீங்க வேற. என் வீட்டுல எல்லாம் 5 நாத்தனார். நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நிஜமாலே என் மாமியார் நாத்தனார் என்ன தங்கமா தாங்குவாங்க. அவங்கள்ட்ட நானும் நடந்துக்கிற முறையும் அப்படி. எங்க வீட்டுல 10 பொம்பளை அக்கா தங்கச்சி அவளுக்கு நான் தெரிஞ்சது தானே. ஆனா நான் வரது நீங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்? நான் தானே போய் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில குடும்பம் இருக்கு. இல்ல நிஜமாலே உங்களை போல தங்கைகளை உடன் பிறந்தவர்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர்களை பார்ப்பதற்காக உங்க வாழ்க்கையை முழுவதும் இழந்தவர்கள் தாங்க. நாரதற்காக சொல்லல, நாரதற்கு அப்பாற்பட்ட கதாபாத்திரத்தை சொல்றேன். கூட பிறந்த தங்கச்சிகளை எப்படி எல்லாம் பார்க்கணும் உங்களை பார்த்துதான் கத்துக்கணும். அதெல்லாம் அப்பேற்பட்ட தாய்களையும் தங்கைகளையும் பாதுகாப்பாத்தினால்தான் உங்க குழந்தை இன்று மென்மேலும் நல்லா இருக்காங்க. அதுதான் நம்ம செஞ்சோம்னா பிறர் நமக்காக செய்யக்கூடியது கடவுள் செய்வார். அந்த தன்மை இருக்கு. அது போலதான் எங்க வீட்டுல நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்களே ஏன் இந்த மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு கழுதை வாங்கணும்? கழுனா என்னங்க? கழு என்றால் அழகு. தைனா பெண்ணு. அவ ரொம்ப அழகான பெண்ணு. ஆமா கழுதை அப்படின்னு பிள்ளைய சொல்றோம்ல. எடுத்து கொஞ்சம் உங்களை இல்லம்மா சொல்ல ஒரு பிள்ளை அடே செல்ல கழுதை அப்படின்னு என்ன கழுதையா பொம்பளை பிள்ளை? அழகு அழகான பெண் என்றுதான் அந்த பெண்மணிக்கு மூத்த தேவியாக வந்ததால் கழுதை என்று சொல்லக்கூடிய வாகனத்தை கொடுத்தாரு அங்க பெருமாளாகப்பட்டது. அதனாலதான் மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை தான் சொன்னாங்க. இருவருக்கும் போட்டி வென்றதாம். மூதேவி அழகா இல்ல ஸ்ரீதேவி அழகான்னு. பெரியவர் தாங்க சொன்னீங்க, அம்மா நீங்க போகும் பொழுது அழகா இருக்கீங்க, ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரும் பொழுது அழகா இருக்கா. ஏன்னா மூத்த தேவி என்று சொல்ல இரவு முழுவதும் தூக்கத்தை கொடுத்து விட்டு காலையில் எழுந்தவுடன் பின்வாசல் திறந்தா மூதேவி போயிடுவாளாம். அப்ப போகும்போது நீங்க ரொம்ப அழகு, ஸ்ரீதேவி ஆகப்பட்ட மூத்த தேவி போய்விட்டாள் என்று முன்வாசலை திறக்கும் பொழுது அவள் வரும் பொழுது அழகு அப்படின்னு இருவருக்கு சரிசமமாக பஞ்சாயத்து சொல்றதே. நானே சொன்னேன் பஞ்சாயத்து உருவாக்க இருக்கட்டும். ஆனா
ஆனா பஞ்சாயத்து சொல்றதும் உலகம் ஏத்துக்கிட்டா நாட்டுல எல்லாருக்கும் பைத்தியகரத்தனம் ஆயிடுவேன். அதானே உண்மை. ஏன்னா நமக்குன்னு ஒரு சுயறிவு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரவுல கூட மூதேவி உள்ள வீட்டுக்குள்ள இருக்கா. பின்வாசல் கதவுல திறந்தா போயிருவா. பின்வாசல் இல்லாத வீட்டுக்கு சன்னல் இருக்குல்ல, சாளரமும் இல்ல. ஏங்க நான் கேக்குறேன் இருக்கிறேன் அவ்வளவுதாயா. கையகளை குச்சு நான் கேக்குறேன் 80 கோடி சொத்து கூட வச்சிருக்கட்டுமியா. அவன் படுத்து நிற்கிறதுக்கு 8 கட்டுத்தேன். ஆமா அவ்வளவுதான். 8 அடுக்கு மாளிகை நீ கட்டி வச்சாலும் நீ படுத்து விடுறது 8 கட்டு தாண்டா. அதுக்கு பீரியட் இங்க ஒரு கால அங்க ஒரு வச்சிட முடியுமா? நீ 8 மாடி கட்டி இருக்க. 8வது மாடில என் கால் இருக்கு, 6வது மாடில என் கை இருக்கு, 3வது மாடில என் உடம்பு இருக்கு, நிக்க முடியுமா? அதனாலதான் பாருங்க சாரணம் இல்லாத பின்வாசல் இல்லாத இடத்துல நேரத்துல எந்த முகங்களை கழுவி அந்த தன்னுடைய உடம்பை சீர்படுத்திக் கொண்டாலே அந்த மூத்த தேவி போயிடுவா. காரணம் என்னன்னா எதுவுமே இல்லாத ஒரு குச்சி குடிச்சிருப்பு நம்ம நுடைக்கிட்டு கிடந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே பொம்பளை அப்படியே வெளியில வரும்போது இப்படித்தான் வருவா விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு. ஆமா வாச கூட்டணும்ல. அடிச்சு மூதேவி முதல் விரட்டணும்டாங்க. மூதேவிக்கு ஆயுதம் எது? விளக்கமாறு. அதை எடுத்து கூட்டி விட்டால் அந்த மூதேவியாகப்பட்டவள் அத்தா நீ போ நேரம் அப்படின்னு பொம்பளை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பிடிச்சவனா படத்துல சாணி எடுத்து கரைச்சு சாணியை கரைச்சு மூஞ்சில வாசல்ல போடுவாங்க. அப்படி தேமா சொல்றாங்கல்ல. அரிசி மாவினால் கோல விட்டு நான் முன்னுவதற்கு முன்னாடி ஈகெரும்பு ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன் நினைக்கிறேன். நான் கேக்குறேன் வாசல்ல இருந்து தெரிப்பான்னு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா மூஞ்சில சொல்ல வந்தீங்க கோபப்பட்ட சொல்லுவாங்க, பொம்பளையும் சொல்லுவாங்க. ஆமா அவ மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்து மூதேவி பிடிச்சதுனால. ஏன்னா மூதேவி பிடிச்சவள வெளியேறிடுமா. இதுக்கு சொல்லக்கூடிய நம்ம நாட்டு பேச்ச பேசுவோம். ஆனா உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் பழமொழிகள்லாம் ஒரு வார்த்தை கூட என்னைக்கு பழுதா போகாது. அதுக்காக சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு வந்துச்சு. அந்த நீங்க 8வது பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு பேரு முத்துமாலை அப்படின்னா அப்படிலாம் ஏன் சொல்றாங்க? நாய்க்கு பேரு நாட்டு பேச்ச சொல்லுவாங்கல்ல. ஆமா ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு ஒரு பெரிய கதையமா இருக்கும். பெரிய கதையெல்லாம் இருக்கா? பெரிய கதை அதான் சொல்ல முடிஞ்சு போயிரு. ஏன்னா துப்பு கட்ட நாய் உப்பு கட்ட வச்சு உருண்டை பிடிச்சு கிடைச்சிச்சா. அது எப்படி அந்த கதையில போய் நிக்கும்? அந்த கதையில போய் நிக்குமா? ஏன்னா நீங்க சொன்னீங்களே வாழமச்சை விட்டு தன் தாயாகப்பட்டவளை தகனம் பண்ணானே பட்டினத்தார். ஆமா பட்டினத்தார் துறவி ஆயிட்டான். 80 கோடி சொத்தை விட்டுவிட்டு 9 கோடி சொத்து. ஆமா சொத்து விட்டுவிட்டான். ஆனா என்ன தெரியுமா உங்களுக்கு, கடைசியில நம்ம சோழ நாட்டுல கும்பகோணம் இருக்கு இல்லையா, மயிலாடுதுறை போற வழியில இருக்கு திருவிடை மருதூர். அங்க மகாலிங்க சுவாமி பெரிய ஆலயம், பெரிய உலகத்துல பெரிய மதுரை கொண்டதும் அதாங்க. ஆனா அது வெளியே தெரியாது. அப்ப என்ன ஆச்சு, இவன் படக்கு போய் மேற்கு புறத்துறை உள்ள கோபுரத்துல உட்கார்ந்துகிட்டாரு. யாரு? பட்டினத்தார். சரி உட்கார்ந்து என்ன பண்றாரு, வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது போட்டா அது கேட்கணும் இல்ல, இவர் பக்தி துறவிதான் சொல்லி ஏதாவது கொடுப்பாங்க. இவர் வாங்குவாரு சாப்பிடுவாரு, இப்படி பக்கத்துல வச்சிருவார். இப்படி மாத்த நடந்து விட்டாரு. இவருக்கு பின்னால அந்த நாட்டை ஆட்சி செய்யவன் பத்திரகிரியார் அப்படின்னு ஒரு மண்ணை. ஆமா இவருக்கு பின்னாலதான். சரி இதுக்கு முன்னால ஆண்டவன் துறவியாகி போய் இன்னைக்கு மோட்சத்தை தேடிட்டாரு பட்டினத்தாரு. இவர் வழியை பின்பற்றி நாமும் போவோம் அப்படின்னு என்ன பண்ண, நானும் ஜாமியார பறி துறவியார சொல்லி இந்த பத்திரகிரியார வந்துட்டாரு. எங்க இருக்காரு விசாரிச்சு பார்த்தா திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமியில மேற்கு கோபுரத்துல உட்கார்ந்துருக்காரு. இவன் என்ன பண்ண படக்குன்னு வந்து படக்குன்னு துறவி மாதிரி உட்காந்து கிழக்கு கோபுரத்து வாசல உட்காந்துக்கிட்டேன். உட்கார்ந்து சும்மா இருக்கணும்ல, துறை மாதிரி திருவோட வச்சிருந்தியா. பக்கத்துல கூடவே ஒரு நாய் ஒண்ணு, நல்லா இங்கதான் விஷயம் இருக்கு. பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு. இந்த நாய் அங்கிட்டு நீங்க கையை காட்டாதீங்க பிரச்சனை எடுத்து விட்டுறாரு. மொத்தத்துல என்னாச்சு, இவர் என்ன பண்ணுவாரு, இந்த திருவோட்டில் போய் சாதம் வாங்கி இவரு தேடி வருவாங்க. ஆனா இவன் போய் சாப்பாடை வாங்குறது, தான் சாப்பிட்டு போறது, மிச்சத்தை நாய்க்கு கூட்டுறது. இப்படிமா இருக்க என்ன பங்கிட்டு போற? அப்படியா? சரி. அதனால அப்ப என்னாச்சு, இந்த பத்திரகிரியாராகப்பட்டவர் சாமியாகும் பொழுது கடைசியில் என்னாச்சு, இந்த பத்திரகிரியாராகப்பட்டவர் எல்லாரும் வரம்பு சொல்றாங்க, ஏப்பா அப்புறம் குடும்பத்தை சாமியார் போய் மாதிரி இல்ல குடும்பத்தை மறைக்க ஐயா ஏதாவது கொடுங்க, ஒண்ணும் இல்லையா அவன் குடும்பத்தை இருக்க அந்த கோபுரத்தை அவன்கிட்ட போய் வாங்கிக்கங்க. எல்லா நாயும் இருக்கும்போது பத்திரிகையாட்ட கேட்கும் பொழுது அந்த கிழக்கு கோபுரத்தை ஒரு யாரும் குடும்ப சாமியார் ஒருத்தர் கேட்டா அவன்கிட்ட போய் கேட்டபோது நம்மளை பார்த்து இருந்தாலும் குடும்பத்தையும் குடும்ப சாமியார் சொல்லி விட்டாரு. அப்ப நம்ம இந்த திருவோடு எல்லாம் இருக்கிறதுனால சொல்றாரு திருவோடு உடையணும், இந்த நாய் இருக்கணும் சொல்லி படத்துல என்ன பண்ணாரு, திருவோட்டத்துக்கு ஓங்கி உச்சே ஒரு போடு என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி ரப்பர் வச்சு இவரு இந்த வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். யார் இவர் சாப்பிட்ட மிச்ச பத்த நாய்க்கு போடுவார். இந்த நாய்க்கு பசி தாக்கல,
இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அல்ட்ரா சோறு நமக்கு தானே இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என் கையை பார்க்க வாயை பார்க்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல. பசி தாங்கல, சோறு காலியா போதும் தட்டில் ஓட்டில் பார்த்துச்சுல. பட்டக்குனது தாவி அவன் கையில இருக்க சோறு அப்படி கொண்டு போன சோறை பாரியும் சொல்லி பறிக்க போச்சுல. இவன் சோத்தை உள்ள வச்சு படக்கு கையெடுக்க அவன் கழுத்துல இருந்து உத்திராட்ச கொட்டையை கடிச்சு பிடிச்சு. யாரு? இந்த பத்திரகிரியாடைய கழுத்துல உத்திராட்சம் இருந்துச்சுல, அதை போய் கவி பிடிச்சு. அதுக்கு தான் சொன்னார் பழமொழி, துப்பு கட்ட நாயி உப்பு கட்ட வச்சு உருண்டை பிடிச்சு கடிச்சு வச்சு பிடிச்சாடா. கோபப்பட்டேன், அடிச்சேன். நீ இந்த நாயை விடக்கூடாதா? நீ என் கையில கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? இனி உனி விடலாமா? அந்த ஓடு நமக்கு ஓகி விட்டே அடி மண்டை கடிச்சு நாயை கொண்டு விட்டியா? ஓடும் அதோடு ஓடி போச்சு. அப்ப அந்த நாயாக இருந்தவன் தான் பிற்காலத்திலே யாராக வந்தான்? பெரிய மாபெரும் மன்னனாக இந்த உலகத்திற்கெல்லாம் நல்வழி காட்டக்கூடிய சர்பதமான ஒரு சோழ பேரரசனாக. அப்படின்னா ஒருத்தருடைய பிறப்புகள் அடுத்த முறைக்கு நம்ம தள்ளிட்டு போகின்றதுக்காக அதோடதான் இந்த ஜோதி ஐக்கியமானால் பத்திரகிரியார். சரி, காலம் காத்து என்னன்னா காலம் கடந்து கொண்டிருக்கிறது. காற்றுற போது தூத்துக்கணும், கதவு இருக்கிற சாத்திக்கலாம், பருவம் இருக்கிற பொழுது வறண்டதுக்கு தேவை. இரண்டு வீட்டுக்கு ஒரு பருவமடைஞ்ச பெண் பாதுகாப்பு துணைப்படுத்தும் வேண்டும். யார் கொடுப்பா? தாய் தந்தையே கொடுப்பார்கள். இப்பொழுது நான் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல உனக்கு தேவை. இந்த இடத்துல என்ன தேவை? என்ன தேவை? என்னதே தேவை? எதுவுமே தேவையில்லை சுவாமி. என்ன வேணும்? கண்டிப்பா எதுக்கு வர வரன்றது அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி தலைய இருக்க வரையா கொஞ்சம் என்ன போட்டு தேய்ச்சிக்கணும். எவ்வளவு அழகா தேவை. காலையில தேய்ச்சிக்கணும். தேய்ச்சா மூஞ்சில என்ன வடிஞ்ச மாதிரி. என்னதே வேணும்? என்னதே வேணும்? என்னதே வேணும்? ஏனாமா என்னதே வேணும்? அது இல்லையா நான் கேக்குறேன். உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் பெற வேண்டும். இங்க இல்லாம இல்லன்னா எதுக்குமா? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று ஜெகத்திலே அளித்தவர் பாரதியார் சொன்னார். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண்ணாகப்பட்ட நிறைந்த வாழ்க்கையில ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறார்? தாய்மை அடையும் பொழுது. தாய்மைனா என்ன அர்த்தம்? குழந்தை பெற்றாதாங்க முழு பெண். அது வரைக்கும் அவன் முழு பெண் கிடையாது. அப்படி இப்போது ஒரு அறவுரை யார் சொன்னா? அறவுரை அறவுரை இவ்வளவு நேரம் பேசிட்டு போய் அறவுரை ஏத்துக்க முடியுமா? அப்பா முழுசா அறவுரையாப்பா? யாப்பா அப்படி சொல்ற? அந்த அவங்க அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்க. அது எங்க அப்பா. அறவுரைனா அந்த அறவுரைமா? சரி, அறகுறைனா ஒருத்தவங்க குறை சொல்றோம், அந்த அறகுறையாக இல்ல. ஏன்னா அரைக்குள்ள குறைய வச்சது உண்டு, குறைக்குள்ள அறைய வச்சவனா இருக்கேன் நாட்டுல. அதெல்லாம் பெரிய கதைகள். இப்ப இருக்கட்டும், ஏன் சொல்லினா ஒரு பெண் முழு பெண்ணாகிறனா குழந்தை பத்திருக்கணும். நீ பிள்ளை பத்திட்டியா? புரிஞ்சிருக்கானா? அதனால நீ அறகுறையாக்கு. அப்ப முழுசாக்கணும்ல, அறைய நிறைவாக்கணும்ல. அதனாலதான் உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். ஓஹோ, இளமை காலத்துல ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை, முதுமை காலத்துல ஒரு ஆணுக்கு பெண் துணையும் கண்டிப்பாக இருக்க வேண்டுமா? தாரத்துக்குள்ள தாயை பார்க்கலாம், தாய்க்குள்ள தாரத்தை பார்க்க முடியாதுங்க. தாய்க்கு பின்னால தாரம். தாரம் என்பவர் தாய் என்பதை பூர்த்தி செய்து விடுவாள். பொண்டாட்டி நம்ம முடியாத காலத்துல நம்மள அவதான் சொல்லுவாங்க, தாய் மாதிரி காப்பாத்துவா, தோளிலும் தாங்குவான்னு சொல்றாங்க. தாய் மாதிரி நம்மளை காப்பாத்துவா. அப்ப ஒரு தாரத்துக்குள்ள தாய் கூட நம்ம பாத்துடலாமே. ஆனா தாய்க்குள்ள நம்ம பார்க்க முடியாது. கடமை, தாயோட கடமை, பாச கடமை வெட்டத்தால இந்த இடத்துல நீ ஒருத்தர் தாரமாகி நீயும் தாயாகணுமா இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வார்த்தையும் நல்லா தான் இருக்கு. உனக்கு பார்த்த மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? பிள்ளையாரு. பிள்ளையாரா? மாப்பிள்ளையா இருக்காரு, பிள்ளையா இருக்காருல்ல, அவர் தம்பி முருகன் இருக்காருல்ல, அவன் மாதிரி. அவன் மாதிரியா? அவன் மாதிரி. மாப்பிள்ளை பேர் என்ன? எப்படி? மாப்பிள்ளை முதல்ல படிச்சவர். சரி, நான் சொல்லி வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு. சொந்த வீடு வச்சுக்கணும், 5 வீடு, அரசாங்க உத்தியோகம் வேலை பார்க்கணும். என்னை திருமணம் செய்து கொண்டாந்து என் பேச்ச தவிர எதிர்த்து பேசக்கூடாது. முதல்ல இல்ல பேச மாட்டாங்க, முதல்ல தான் பேசுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி எங்கிட்ட பேசுறது. அப்படியே மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. பேசுன்னு நினைப்பேன், அப்புறம் பேச அதை சொல்லுங்க. ஏன் பேசுறது அவங்க கேட்கறாங்க. அவன் பேசுறாங்க போல உள்ள முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு கேட்டுக்கு போறோம். அவ்வளவுதான் பேசுறோம்ன்றலாம். அப்புறம் அதோட நாங்க மாத்திடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. இருக்கட்டும். இந்த மாப்பிள்ளை பேர் என்ன, ஊர் என்ன, அம்மா அப்பா யாரு? கண்ணன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன், ஜென்முகன், சகாச்சரன், செந்தில் வடிவேல், சேவர குடிகள். அவன் ஊரு குன்றி இருக்கமெல்லாம் குமரன் இருக்க மாட்டான். இல்ல, அடுத்த புருஷன் யாரு? அவன் அடுத்த புருஷன். ஆமா, தெய்வானிக்கு புருஷன் இல்லவா? மாப்பிள்ளைய மாப்பிள்ளை எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் அவன் பேர் மாப்பிள்ளையா? இங்க இருங்க, அதாங்க உண்மை. என்ன உண்மை பாருங்க. இப்ப நல்ல ஒரு குடும்பத்தோட இருப்பாரு, திடீர்னு பொண்டாட்டி முடியாம செத்து போயிருவா. செத்து போனாச்சு, 2 பிள்ளைய காப்பாத்தணுமே. ஊரோட வேப்பா கருப்புசாமி பிள்ளை இள வயசா இருக்கப்பா, 4 பிள்ளைகளை காப்பாத்தணும்ல, கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்லப்பா, பிரச்சனை சொந்தத்துல பாத்து ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கட்டி வைப்பேன். அப்படி கல்யாணம் பண்ணும்போது ராத்தா வாசல்ல காளியம்மா வாசல்ல பொண்ணு தயாரா இருக்கு. ஏப்பா மாப்பிள்ளைய கூப்பிடுங்கப்பா. அடுத்த புருஷனை செத்து போன புருஷனை கூப்பிடணும் சொல்ல போல. ஆம்பளைக்கு பட்டம் எப்போது அப்படிதான் 10 கல்யாணம் பண்ணாலும் மாப்பிள்ளைன்ற பட்டம் மாறாதுங்க. அதனால முடியாது. இவன் அப்படியா அவனை விட்ட வேற
பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியத்துக்கு வைத்தியம் உள்ள வைத்தியம் இருக்காங்க. போய் நீங்க வைத்தியம் பாத்துக்கங்க. உனக்கு நல்லா பாப்பேன் வைத்தியம். நான் பாத்துக்கிறேன், நீங்க போகும் ஐயா. அத குன்ன காவடிக்கு அண்ணன் காவடி எடுத்து மாதிரி போங்க. முருகா, முன்னாடி உங்கள் திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்கள். நானும் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். முருகா, முருகா, ஓடி ஓடி